ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானம் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 20 முதல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இந்த வார கிரகங்கள் விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. முதல்ல ராசிநாதன் எங்கே இருக்கார்? ராசிநாதன் 10ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். சூப்பருங்க. குரு 2க்கும் 5க்கும் உடையவர் 8இல் இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். 4இல் ராகுவே இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். 7க்குடைய சுக்கிரன் 7இல் 10 நாள் ஆட்சி, அதாவது 7க்குடைய சுக்கிரன் 7இல் இருக்கார், ஆட்சி பீடத்தில் இருக்கார். சூப்பர். அப்போ எல்லா கிரகங்களும் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்வதால், நல்ல இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா, விசாக 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடங்கியது. ராசிநாதன் 10இல் இருக்காருன்னா தொழில் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தான் இருக்கும். அதில் முனைப்போடு இருந்து செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, அங்கிருந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். எந்த ஒரு ராசியும் ராசிநாதன் ராசியை பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4இல் ராகு இருக்கிறார். வீடு கட்ட, வீடு வாங்க, மனை வாங்க, காலிமனை வாங்க, ஃப்ளாட்டு கட்ட, இப்படி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வீங்க. சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது. அப்படின்னா என்ன, ராகு உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறதால நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வாங்க வச்சிரும். அதனால் கொஞ்சம் லிமிட்டை தாண்டி போகாதீங்க. இஎம்ஐ அப்புறம் அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குரு பகவான் 8இல் இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 7க்குடையவன் 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கார். நல்ல குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு. வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார். உங்கள் வாக்கு வன்மையால் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய தருணம், நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு உன்னதமான நேரம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 10ஆம் இடம் ராசிநாதன் 10இல் இருக்கார். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல வருமானம் வரப்போகுது. அப்போது 4ஆம் இடம் அப்படின்னா வீடு வாங்க, மனம் வாங்க கண்டிப்பாக செய்வீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் சனி பகவான் 5இல் இருக்கார்.
புண்ணியச்சனி அப்படின்னு சொல்ல, அதாவது பாக்கியச்சனி. சிவனுடைய அருளால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். அதாவது அரசின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக, மீடியாக்களின் மூலமாக உங்களுக்கு பாராட்டுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அரசு, அதாவது வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு 10க்குடையவன் 9இல் இருக்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்கு 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல சோதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த விருச்சிக ராசிக்கு பொருளாதாரம் சுபீட்சமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல பண வரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்க போகிறது. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல. பட் இருந்தாலும் டாலரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பாருங்கள். ஒரு குறையும் இருக்காது. பகவான், அதாவது கடவுளுடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி நீங்கள் முருகப்பெருமான், அதாவது செவ்வாய் கேதுவின் பிடியில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பிள்ளையாரை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.